உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் முத்து, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அண்ணே எல்லாமே ரெடிண்ணே. ரிசப்ஷனுக்கான போட்டோ கவரேஜ், வீடியோ கவரேஜ், அதுக்கப்புறம் டிஜே பார்ட்டி, அது எல்லாமே ரெடியா இருக்குண்ணே. நைட்டு டின்னருக்கு என்ன சொல்லிருக்க? யார் சமைக்கிறா? அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே நம்ம சுக்கம்பட்டி தங்கராஜ் தானே சமையல். நைட்டு டின்னருக்கு மட்டும் 15 வெரைட்டி சொல்லியிருக்காருண்ணே. சூப்பர்ரா. பக்கத்துல இருந்து சமையல்லாம் கரெக்டா பாத்துக்கோ. வந்தவங்களுக்கு சாப்பாட்டுல மட்டும் எந்த குறையும் இருக்க கூடாது. நம்ம வீட்டு கல்யாண சாப்பாடை பத்தி ஊரே பேசணும்டா. அண்ணே கவலைப்படாதண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. ஏய் ரஞ்சித், மாமா இங்க வா. மாமா சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சுல்ல? அம்மா இன்னும் வரல மாமா, இதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா இன்னும் வரலையா? ஆஹா. என்னடா சொல்ற? உன் பின்னாடியே வராங்கன்னு தானே சொன்னேன் என்கிட்ட. என் பின்னாடி தான் வரதா சொன்னாங்க, ஆனா இன்னும் வரல மாமா. டேய் ஃபோன் பண்ணி கேட்டியா? ஃபோன் பண்ண மாமா, அவங்க ஃபோனும் எடுக்கல. எடுக்கலையா? அக்கா, ஐயோ அக்கா, என்னக்கா என்னாச்சு? என்னவா? ஒண்ணு இல்லடா, விடு. டேய் ரஞ்சித், வண்டி ஏற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம். டேய் டேய் வாங்க. ஆஹா, ஹாஸ்பிடல் எல்லாம் வேணாம்டா. சின்ன அடி தானே, பாத்துக்கலாம். என்னாச்சுமா? எப்படி அடிபட்டுச்சு? அது ஒண்ணு இல்லடா, கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. அதுக்காக பிரேக் அடிக்க போய் இப்படி ஆயிடுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நாய் குறுக்க வந்துருச்சா? என்னக்கா சொல்ற? அக்கா வேற எந்த அடியும் இல்லல்ல? வேற எந்த அடியும் இல்லப்பா. திடீர்னு சடன் பிரேக் அடிச்சதுனால தலை போய் முன்னாடி இடிச்சிருச்சு, அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நாய போய் நம்ம என்னப்பா பண்ண முடியும்? சரி, அதை விடுங்க. வாங்க, வந்து ரிசப்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வாங்க. அந்த நாயை சும்மா விட்டீங்க, அடிச்சு கொல்ல வேண்டியதுதானம்மா. அந்த நாய் இனிமே நம்ம ரூட்ல அடிக்கடி கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது பாத்துக்கலாம்டா. சரி, நீங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரஞ்சித், அம்மாவை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போங்கக்கா. வாங்கம்மா போலாம். என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பள்ளி, வள்ளி, 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 கதவை தொற வள்ளி. வராத. என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க அத்தை. ஏன் வள்ளி, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? கிளம்பிட்டு இருந்தா அத்தை. ரெடி ஆயிட்டு இருந்தியா? சுமதி எங்க போனா? தனியாவா கிளம்பிட்டு இருக்க?
அவ இங்கே தானே இருந்தா. இப்பதான் வெளியே போனாங்க. ஏன் வள்ளி, வேலை இங்க எங்கேயாவது வந்தானா? இல்ல அத்தை. இல்லையா? ம். இங்க பாரு, ரத்தனம் வேணும்னா அவனை நம்பலாம். ஆனா நான் நம்பல. அவன் அந்த ஜானகியோட சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். அப்படி அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட பேசினா நீ ஏமாந்துடாத. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்காம போச்சுன்னா ரத்தனம் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். அவன் மனம் தாங்காம ஏதாவது பண்ணிப்பான். அதனால வேலம் பேச்செல்லாம் கேட்காம இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இரு. புரியுதா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. கடைசி நேரத்துல ஏதாவது தப்பா நடந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான். இங்க பாருமா, சீக்கிரம் ரெடி ஆகு. ரிசப்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் போய் சுமதியை வர சொல்றேன். என்ன? ம். இத பாரு, எப்ப பார்த்தாலும் இப்படியே உம்முன்னு இரு. கொஞ்சம் சந்தோஷமா இரு. வாங்க வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம். உள்ள போங்க, உள்ள போங்க. போங்க. ஏன்பா ரத்னம், என்ன இது? நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சின்னவனை நிக்க வச்சுட்டு நீ போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்ல. முத்துவ அரசியல்வாதிகளாம் வராங்கல்ல, அவங்கள வரவேற்கிறதுக்காக அங்க அனுப்பியிருக்கேன். அதனாலதான் நான் இங்க இருக்கேன். ஏன்பா ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். வா. என்னக்கா? ஏ ரத்னம், திடீர்னு ஜானகி வந்துட்டா என்னப்பா பண்ணுவ? அக்கா, நல்ல மூட்ல இருக்கேன். இப்ப ஏன் அவளை ஞாபகப்படுத்துற? இல்லப்பா, சும்மா தான் கேட்டேன். எதுக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லையா? அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா. எனக்கு என்னமோ அவ வரமாட்டான்னு தான் தோணுது. அப்படி வந்தான்னா இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அவளுக்கு. இவனை எல்லாம் நம்ப முடியாது. கடைசி நேரத்துல அந்த வேலை என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால எல்லாத்துக்கும் நாம தயாரா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.